சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சென்னை புத்தக கண்காட்சி களத்திலிருந்து கேள்வி நேரம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. புத்தகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த களத்திலிருந்து ஏதேனும் ஒரு புத்தகம் அது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை விவாதமாக நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கே இந்த புத்தக கண்காட்சி களத்தில் சிறுவர்களுக்கான தினமாக சிறுவர்களுக்கான உலகத்தை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் புத்தக கண்காட்சி களத்தில். அதனால நாங்களும் சிறுவர்கள் சார்ந்தே ஒரு விஷயத்தை விவாதமாக எடுத்திருக்கிறோம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய புத்தகம் என்பது ஜன்னலுக்கு வெளியே அப்படின்ற ஒரு புத்தகம், டோட்டோ சான் அப்படின்ற ஒரு புத்தகம். இது குழந்தைகளினுடைய மனம், குழந்தைகள் உலகம், கல்வி சார்ந்த அந்த உலகம் இரண்டையும் ஒரு கனெக்ட் பண்ற ஒரு புத்தகமாக இருந்தது. ரொம்ப பிரபலமான புத்தகம். குழந்தைகள் விரும்பக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமாக இந்த புத்தகம் இருந்தது. இதுதான் இன்றைய விவாதமாக மாறி இருக்கிறது. ஜூன் மாதம் பிறந்ததுனால எல்லா பெற்றோர்களுமே தங்களுடைய குழந்தைகள் கல்வியல் எதிர்காலம் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது அந்த சூழல்ல இந்த விவாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கருத்து இந்த கல்வி விவாதத்துல நம்ம முன்னகரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்கின்றேன். கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள், வணக்கம் திரு நெடுஞ்செழியன். கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, வணக்கம். அடுத்து பாரத் மாதா மோகன் அவர்கள், வணக்கம் திரு மோகன். கல்வியாளர் காயத்ரி அவர்கள், நால்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய இந்த களத்திலேயே நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளும் காத்திருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்களுக்காக. பிரின்ஸ் கஜேந்திரன், இந்த புத்தகம் ஒரு குழந்தை மனம் எப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை விரும்புகிறது? ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த சிறுமிக்கு பள்ளிக்கூடம் முதல்ல பிடிக்காம இருக்கும். பள்ளிக்கூடம் போறதே ஒரு கசப்பான ஒரு விஷயமாக இருக்கிறப்பதான் இந்த புத்தகம் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. நான் அந்த விஷயத்தை தான் நான் இங்க கேட்கிறேன். இன்றைக்கு குழந்தைகளுக்கான ஒரு கல்வியல் மாற்றம் வேண்டும் கல்வித்துறையில் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பள்ளிக்கூடத்திற்குள்ள வகுப்பறைக்குள்ள ஒரு குழந்தை வந்த உடனே ஒரு கல்வி ஆண்டு தொடங்குது வருது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஏராளமான கனவுகளோடு வரும், ஏராளமான கேள்விகளோடு வரும். சில நேரத்துல அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மை பொறுத்தவரை அர்த்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா அந்த கேள்விகள் அனைத்துமே ரொம்ப அர்த்தம் பொருந்தியதாக இருக்கும். இந்த கல்வியாண்டின் தொடக்கம் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. 2ஆம் நாள், கல்வி ஆண்டு தொடங்கி 2ஆம் நாள் பள்ளிக்கூடத்திற்குள்ள சென்ற நான், மாணவர்கள் சற்று ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன உடனே நான் கொஞ்சம் கடினமான முகத்தோடு அவங்க கிட்ட கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினேன். அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வகுப்பை தொடங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. இயல்பாக நான் தொடங்குவதை போல சிரித்து கொண்டே அவர்களிடம் நகைச்சுவையா வகுப்பை தொடங்கினேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் பார்த்தா கடைசி ரோல இருந்து ஒரு 4 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, அவங்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னதான் பண்றாங்கன்னு கிட்ட போய் பார்க்கலான்ட்டு, என்னம்மா அப்படின்னா ஒரு இவங்க தான் கடைசியா சொல்லுங்க அப்படின்னா, சார் நீங்க என்ன பைத்தியமான கேட்கறா அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த சார் நான் அப்படி கேட்பேன், நான் அப்படி கேட்கல அப்படின்னு. நீ கேட்கலமா, நீ கேட்டதாக அவ கேட்டிருக்கா, அப்படி கேட்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கடுக்கடுன்னு முகத்தை வச்சிருந்தீங்க, திட்டிக்கிட்டே இருந்தீங்க, இப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு நிதானத்திலே இருக்க மாட்டீங்களா அப்படின்னா. அப்போ நிதானத்துல இல்லன்னா பைத்தியம்னு அர்த்தமா? ஆமா, பைத்தியம் தான் நிதானத்தில் இருக்காது. ஒரு ஆசிரியர்னா நிதானமா தான் இருக்கணும். அப்போ ஒரு ஆசிரியரிடம் ஒரு குழந்தை என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு கள அனுபவமாக நான் அதை பார்த்தேன். ஆனால் திரு பிரின்ஸ் அப்படி ஒரு சூழல் இன்றைய கல்வி முறையில பள்ளிக்கூடங்கள்ல இருக்குதா? அப்படி ஒரு சூழல் இல்லாத காரணத்தாலதான் +2 தேர்வு முடித்த உடனே கடைசி 5 மார்க் வாங்கல, 195 மார்க் கெமிஸ்ட்ரியில வாங்கிடுவேன், அந்த 5 மார்க் கேள்வி எழுத்துக்கலன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்குது. காரணம் என்ன? இப்படி ஒரு கேள்வியை எழுப்ப நாம் அனுமதிக்காத காரணத்தாலதான். திரு மோகன், முதல் கட்ட வாதமாக அதை பார்க்கிறப்ப ஒரு வகுப்பறைக்குள்ளேயே சைலன்ஸ், நான் சொல்றதை கேளு, ஒரு பள்ளிக்கூட அனுபவம் என்பது ஆசிரியர் அவர் சொல்லி தருவார், மாணவர்கள் கேட்டுக்கணும் தான். ஒரு 2 பக்க உரையாடல் நடக்கவே இல்லை அப்படின்றது பொதுவாகவே பேசப்படுது. நான் அதை கண்டிக்கிறேன். ஏன்னா பல ஆசிரியர்கள் மாணவரிடத்துல கட்டுப்பாடு வருவதற்கு கண்டிப்பு என்பது தேவை. அதே சமயத்தில் அண்ணன் நம்முடைய கஜேந்திரன் அவர்கள் சொன்னது போல பல ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மாணவருடன் சகமாக பழகின்றார்கள். பிரச்சனை எங்கே வருகிறது என்று சொன்னால், உதாரணமா நீ பென்சில் ஒரு படம் இருக்கிறது, அந்த எல்லா படத்திலையுமே ஒரு ஆசிரியரை குற்றவாளியாக ஒரு மாணவனுக்கு ஏதோ ஒரு கட்டாயப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருப்பது போல சொல்லப்படுகிறது. ஆனால் பல பள்ளிகளில் கட்டாயம் இல்லாமல் நிச்சயமா கட்டுப்பாடு தேவை என்று சொன்னால் அதற்கு கட்டுப்பாடு தேவை. மாணவன் கட்டுப்பாடாக வளர வேண்டும்.
அவனுடைய பொறுப்புணர்ச்சி உணர வேண்டும். ஏதோ வெளிநாட்டில் குறிப்பாக அண்ணன் எப்போது சொல்லி பின்லாந்தை பார், அமெரிக்காவை பார், ரஷ்யாவை பார் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு பல மாணவர்கள் அங்க இருக்கிற மாணவர்கள் அங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவன் கஞ்சா படிக்கிறான். ஆனா நம்ம பள்ளி இல்ல சார், மோகன் ஒரே ஒரு விஷயம் நம்ம விவாதத்துக்குள்ள இருக்கலாம். நம்ம ஏன்னா இல்ல மோகன் நான் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த லைனை நம்ம எப்படி டிரா பண்ண போறோம்ன்றதுதான் இங்க பிரச்சனை. பெரும்பாலான தனியார் பள்ளிகள்ல இந்த டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய இதா நீங்க டேக் பண்றீங்க. அதே ஒரு விளம்பரமாக கட்டுப்பாடு, பள்ளிக்கூடத்துல யாரும் பேச மாட்டாங்க, ஆண்கள் பெண்களோட பேச மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்கன்ற இந்த கட்டுப்பாடுகளையே பள்ளிக்கூடம் என்பது ஒரு சிறைச்சாலையாக மாறி இருக்குதுன்றதுதானே பிரச்சனை. அப்படி மாறி இருந்தால் அது மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. பள்ளி என்பது குழந்தைக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உதாரணமா நீங்க எல்கேஜியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், உதாரணம் +1 படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும், இன்றைக்கு மாணவருக்கு கூடிய சுதந்திரம் என்ற ஒரு பெயரில் நாம் அவசியம் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் கட்டுப்பாடு தேவை என்ற சமயத்தில் சிறைச்சாலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் காயத்ரி உங்களிடம் இப்ப பிரின்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், சார் நீ என்ன பைத்தியமா அப்படின்னு ஒரு மாணவி கேட்கிற ஒரு இடம் தான். ஆனா அதே அவர் சொல்றாரு, கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம், சுதந்திரமும் தேவை கட்டுப்பாடும் தேவை அப்படின்னு. இந்த லைனை நம்ம எப்படி டிரா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த லைனை எப்படி டிரா பண்றது அப்படின்றது இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அது ஏன்னா குழந்தைகள் எல்லாருமே ஒரே மனநிலையோட தான் பள்ளிக்கூடத்துக்குள்ள வராங்க. அங்க வகுப்பறைக்குள்ள போகக்கூடிய ஆசிரியர்களுடைய மனநிலை ஒரு சமயமும் ஒரு ஆசிரியர்களிடமும் வேறுபடுகிறது. அதை பொறுத்துதான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இது ஒரு பக்கம். அப்படின்னா நான் இந்த விஷயத்தை இன்னொரு விதமா பாக்குறேன். இன்னைக்கு இந்த ஸ்கூல் தொடங்கப்பட்டு இருக்க இந்த நேரத்துல 786 பள்ளிகளுடைய நிலை கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது என்ன கேள்விக்குறியா இருக்கு? இப்போ அந்த உள்கட்டமைப்பு வசதி சரியில்லைன்றதுக்காக அந்த லைசன்ஸ் எக்ஸிட் பண்ண போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க? நீங்க என்ன பிள்ளைகளை தடுப்பு சுவராக நீங்க கேடயமா பயன்படுத்துறீங்களா? உள்கட்டமைப்பு செய்ய வேண்டியது உங்கள் கடமை. கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் சொல்றேன். அந்த பிள்ளைகளுடைய மனநிலை, அதுதான் சொல்றேன், அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை அதை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய, சமுதாயத்தினுடைய, அரசினுடைய கடமை. ஆனால் இதில் அனைத்திலும் பாதிக்கப்பட போகிறது கடைசியில யாரு? இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சமசீர் கல்வின்ற பெயர்ல நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற இந்த கோலமானது, நம்ம அந்த நீட் எக்ஸாம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா கொண்டு வராங்க. நம்ம இந்த பிள்ளைங்களை எப்படி அதுல இருந்து காப்பாத்திக்க போறோம்? நம்ம கோர்ட்டுக்கு போறோம், இந்த வருஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கோம்னா, இது திரு நெடுஞ்செழியன் எல்லாமே ஒவ்வொரு லேயரோட சம்பந்தப்பட்டது. எல்லாவற்றையும் ஒரே வாதத்துல நம்மளால செய்ய முடியாது. ஆனால் குறிப்பாக நீங்க இந்தியா முழுவதும் பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி சிஸ்டத்தை நீங்க பார்க்கிறீங்க, எஜுகேஷன் சிஸ்டம், அப்புறம் உலகளாவிய அளவுகளையும் பார்க்கிறப்ப தமிழக பள்ளிக்கூடங்கள் எப்படி இருப்பதாக, தனியார் குறிப்பாக தனியாரை எப்படி இருப்பதாக பார்க்கிறேன். இது ஜெயிலை விட மோசமா இருக்கு. உண்மையிலே அதான் தனியார் பள்ளிகள் நீங்க சொன்னது நாமக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோழியை அடைக்கிற மாதிரி மாணவர்களை கூட்டிட்டு போய் இன்னைக்கு நாமக்கல்ங்கிறது ஊத்தங்கரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இதுல we call it as a coaching factories. இது ஸ்கூல்லே நாங்க சொல்றது இல்ல, இது கோச்சிங் ஃபேக்டரி. நீங்க மாணவர்கள்ங்கிறது ஏதோ ஒரு பாட்டில்ல வந்து அவங்களை அடைச்சு ஒரு கன்வேயர் பெல்ட்ல அனுப்புற மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாணவருக்கு ஒரு சுதந்திரமே கிடையாது. திரு நெடுஞ்செழியன், ஆனால் அந்த நாமக்கல் மாவட்டங்கள்ல அந்த பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர்கள் தான் வலிந்து போகிறார்கள். பெற்றோர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. பெற்றோர்கள் ஒரு அறியாமையை இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பெற்றோர்களோட அறியாமையை இவங்க கேபிட்டலைஸ் பண்றாங்க. ஏன் விளம்பரம் கொடுக்கணும்? இப்ப கல்வியில நீங்க ஒரு ஃபுல் பேஜுக்கு நாங்க இத்தனை பேரை இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு விளம்பரம் கொடுக்குற அதே ஸ்கூல், அதே மாணவர்கள் உள்ள ஏன் ஃபெயில் ஆகணும்? ஒரு ஏதோ பொறியியல் கல்லூரியோ இல்ல மருத்துவ கல்லூரியோ போகும்போது அப்ப தரம் அகில இந்திய, நான் என்ன சொல்றேன்னா, ஸ்கூல் எப்படி இருக்கணும்னா, நான் சொல்லித்தர கல்வி எங்க போனாலும் இந்த பையன் இந்தியாவில் வின் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸை கொடுக்காத கல்வியே கிடையாதுன்னு தான் சொல்றேன். ஆனா என்ன, தனியாரிடம் இருந்து வரக்கூடியது அவங்க ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றப்ப அரசு நிர்பந்திக்குது, இந்த கல்வி முறையை தான் நீங்க செயல்படுத்தணும். இது அரசு தனியார் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க என்னன்னா, இன்னைக்கு சிலபஸ் கமிட்டியில யார் இருக்கா? தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தான் நிறைய சிலபஸ் கமிட்டியில மேஜரா இருக்காங்க. ஒரு 10 வருஷமா நம்ம 2006ல இருந்து 16 வரைக்கும் சிலபஸை மாத்தாம அரைச்சமாவே அரைக்கணும்னா, ஏன்னா அந்த டீச்சரை திருப்பி ட்ரெயின் பண்ணும், அவங்க டீச்சருக்கு திருப்பி சொல்லி தரணும், அந்த டீச்சர் மாணவர்களுக்கு போய் சொல்லி தரணும். அதுக்கெல்லாம் அந்த டீச்சர் அவங்க உருவாக்கல. அதான் பிரச்சனை. இல்ல திரு நெடுஞ்செழியன், தனியார் பள்ளிகள் தொடர்ந்து வலியுறுத்துவது சமச்சீர் கல்வி தரமற்றதாக இருக்குது, நீங்க உயர்த்தணும், நீங்க மாணவர்களின் நிலையை உயர்த்தாம
எஜுகேஷன் சிஸ்டத்தை கல்வியை கீழே இறக்கிட்டீங்கன்னு தானே அவங்க வச்ச குற்றச்சாட்டு. நான் சொல்றது வந்து children are natural learners. நீங்க என்ன கொடுத்தாலும் படிப்பாங்க. ஏன்னா யாரும் ஆசைப்பட்டு மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கல, ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்க வைக்கிறோம். அந்த குழந்தைங்களை வந்து நீங்க வந்து ஃபுல் முழுமையான கல்வியை கொடுக்கறது இல்ல. இவங்க வந்து சமச்சீரை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா குழந்தைங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். குழந்தைகள் நமக்காக தயாரா இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். மைக் கொடுக்கலாம். சொல்லு. வணக்கம்மா. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்பது பெற்றோர்கள் வந்து 100க்கு 100 தான் வாங்கணும்னு எதிர்பார்ப்பது ஒரு புறம் இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல சுதந்திரம் இருக்குதா அப்படின்றத பெற்றோர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம பதில் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க பேச வேண்டாம், உங்க குழந்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். குழந்தை பேசட்டும். ஒரு நிமிஷம். இல்ல உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க கூடாது எனக்கு. வாமா இப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்க பேர் என்ன? ஹேஷிகா. ஹேஷிகா எத்தனாவது படிக்கிறீங்க? 4th ல இருந்து 5th போறேன். 5th போறீங்களா? ஓகே. உங்க கிளாஸ் ரூம்ல எப்படி நீங்க உங்க டீச்சர்ஸ பார்த்து பயப்படுவீங்களா இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவீங்களா? ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவேன். அப்படி வாய்ப்பு உங்களுக்கு தராங்களா? உங்களுக்கு கட்டுப்பாடு எல்லாம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. சரி, நான் இப்படி கேக்குறேன், உங்களோட கிளாஸ் ரூம் வந்து எந்த மாதிரி இன்னும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க? கிரியேட்டிவிட்டி எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும். கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுறீங்க. அப்படி கிரியேட்டிவிட்டி இருக்கா இப்ப இல்லையா? இருக்கு. கிரியேட்டிவிட்டிக்கான வாய்ப்பு தராங்க. சரி, அடுத்து அந்த பக்கத்துல இருக்க குழந்தை, உங்க பேருமா? காவியா. காவியா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ல இருந்து 5th படிக்கிறீங்க. உங்க ஸ்கூல் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? சந்தோஷமா தான் இருக்கு. எந்த விதத்துல சந்தோஷமா இருக்கு? எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க. சரி, உங்கள்ட்ட கேக்குறேன், ஒரு 100க்கு 100 மார்க் வாங்குற ஒரு பையன் புத்திசாலி அப்படின்ற ஒரு பார்வை இங்க இருக்குல்ல. இப்போ ஒரு பையன் ஒருவேளை 100க்கு 40 மார்க் தான் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, உங்கள் பார்வையில அவன் எப்படி, புத்திசாலியா முட்டாளா? புத்திசாலி தான். எப்படி சொல்றீங்க? 40 தானே வாங்கியிருக்கான். ஆனாலும் அவன் மத்ததுல குட்டா இருப்பான்ல. எந்த விஷயத்துல குட்டா இருப்பான்? எந்த விஷயத்துல குட்டா இருப்பான்? எந்த விஷயத்துல குட்டா இருப்பான்? டிராயிங்ல, பெயிண்டிங்ல, எதுல வேணாலும் குட்டா இருக்கலாம். ஓ, கிரேட் 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 கிரேட். வாங்க அடுத்து அவரு வாங்க. தம்பி, உங்க பேரு? ஹரி பிரசாந்த். ஹரி பிரசாந்த். உங்களுக்கு ஸ்கூல் போறது ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களுக்கு டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களை என்ன சொல்றாங்க? 100க்கு 100 வாங்கணும்ன்றாங்களா? என்ன ஆகணும்னு சொல்றாங்க? ஏன் இஷ்டம்னு சொல்றாங்க. உங்க இஷ்டம்னே சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்களா? அப்படியா? நீங்க என்னவாக விரும்புறீங்க? ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? புரியல. ஆர்டிஸ்ட்னா டிராயிங், பெயிண்டர். அப்படியே அதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்குறாங்களா? சரி, இப்ப நீங்க டிராயிங் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. ஆனா உங்க சிலபஸ்ல டிராயிங்கான ஸ்பேஸ் இருக்கா? ஹிஸ்டரி படிப்பீங்க, சயின்ஸ் படிப்பீங்க, மேத்ஸ் படிப்பீங்க. டிராயிங்க்கு எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? நானே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். நீங்களா தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனா இந்த சிஸ்டத்துல அது இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ரொம்ப குறிப்பாக பிள்ளைகளிடம் நம்ம பேசுகிற போது நம்ம எதிர்பார்க்காத தளத்தில் இருந்து தான் அவங்க பதில் சொல்றாங்க. கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான குழந்தைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது கிளாஸ் ரூம் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயமா தான் இருக்கு அப்படின்னு இந்த குழந்தைகள் சொல்லி இருக்காங்க. ஆனால் இந்த சிஸ்டத்துல கிரியேட்டிவிட்டி, ஒரு மாணவனுக்கான தனித்திறமையை ஊக்குவிப்பதற்கு இந்த சிஸ்டம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியோடு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருக்கு.